மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் தான் வாழ்கின்றேன், கிருபையினால் தான் வாழ்கின்றேன். வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலவெளியிலே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிமையான நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இதோ இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனை கலந்த வாக்குத்தத்தமானது ஆமோசின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அன்பானவர்களே, யாருக்கு தான் உயிர் வாழ விருப்பம் இருக்காது? முழுக்க முழுக்க இந்த உலகத்தை முழுமையா அனுபவித்த மூதாட்டிகளுக்கும் வயதானவர்களுக்கு கூட வாழணும்னு என்ன ஆசை? சாக யாருக்கும் விருப்பம் கிடையாது. இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ்கிறதற்கு விரும்புகிற மனிதர்களுக்கு உயிரை தருவேன் என்று வாக்குறுதி செய்த ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மனுக்குலத்திற்கு அனுதினமும் வாழ்வதற்கு ஜீவனை தருவர் மட்டும் இல்லை, தான் சொந்த ஜீவனையே மனிதர் வாழணுன்றதுக்காக சாக ஒப்பு கொடுத்த ஜீவனுள்ள தேவன் அவர். அவர் சொல்றாரு வாழ்வதின் ரகசியத்தை. நம்ம எல்லாம் உயிர் வாழ விரும்புறோம், ஆனா உயிர் வாழ்கிறதின் ரகசிய ஆலோசனை அவர் நமக்கு சொல்றாரு. கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டாருக்கு சொல்றது அல்லது சபையாருக்கு சொல்றது என்னன்னா, என் முகத்தை தேடுங்க, என் முகத்தை தேடினீங்கன்னா அப்போ பழைப்பீங்க. உங்க முகத்துக்கு முன்னால என்ன இருக்கு தெரியாது. வேதனை இருக்கா, கண்ணீர், கவலை, துக்கம், பயம், என்ன செய்துன்னு தெரியாத குழப்பம், எவ்வளவு நாளைக்கு வாழ போறோம் தெரியாத நிச்சயமற்ற சூழ்நிலை இருக்கா? இதுக்கெல்லாம் பதில நீ கொடுக்க வேண்டாம். உன்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறாரு, உனக்கு பதிலா இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, என் முகத்தை தேடு, அப்ப நீ பிழைப்பேன். உனக்கு எழும்புகிற எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில், என் முகத்தை தேடுங்கன்னு சொன்னாரு. அவர் தான். அவரை தேடுவோம், அவர் நம்மளை வாழ வைப்பார். அவர் சொன்னபடியே ஜெபிக்கலாம். அன்பானவர்களே, அன்பின் பரலோக பிதாவே, நீங்க பொய் உரையாத தேவன். நீங்க சொன்ன சத்தியம். மனிதர்கள் யார் வார்த்தைனா சந்தேகப்படலாம், ஆனா பைபிள் இல்லை, நீ உங்களை இல்லை. ஏன்னா நீங்க சொன்ன உண்மை. என் முகத்தை தேடுங்க, அப்போ பிழைப்பீங்க. நீங்க இந்த காலவெளியில யாரோருடைய உடம்புல மரணமும் மரணத்தின் பயமும் கிரியை செய்தோ அந்த உடம்புகளிலே உங்களை தேடும் பொழுதே அந்த மரண கயிறுகளை அறுத்து அவர்களை வாழ வைங்க. தேவன் இப்படி செய்கிறதற்காக நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீங்க எடுங்க. நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா.
God bless you, church. Have a blessed day. Amen.